தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என குறிப்பிடுகிறது. இதே போல சங்கீதங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கீத வாத்தியங்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா 81வது அதிகாரம் 84வது அதிகாரம்லாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய், கீத வாத்தியங்களோடு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சங்கீதங்களாய் நாம் காண முடியும். இந்த அதிகாரம் துவங்கும் போதே நம்ம பார்த்தோம், கீதித் வாக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் காத் என்கின்ற ஒரு ஊருடைய பெயர் வருகிறது. தமிழில் கீத்தித்னு போடப்பட்டிருக்கிறது. இந்த காத் என்றால் பெலிஸ்திய நாடுகளில் இருக்கிற ஒரு பட்டணத்துடைய பெயர் தான் இந்த காத். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திராட்சை அறுவடை செய்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது. அந்த நாட்களில் தாவீது அந்த கோலியாத்தை வெல்லும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீத வாத்தியத்தை தாவீது கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த டைமில் இந்த சங்கீதம் உருவாயிருக்கும். அவர் வெற்றி சிறந்த உடனே கர்த்தர் அவருக்கு புதிய பாடலை கொடுத்திருப்பார் என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. மொத்தம் இதில் 9 வசனங்கள் உள்ளது. இதை நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதல் 2 பகுதி, God set his glory upon sky, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். அடுத்தது 3-5 கிரியேஷன் ஆஃப் காட், கர்த்தருடைய படைப்புகள் என்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். 6-9 கிரேட் காட் கேவ் அத்தாரிட்டி டு மேன், சர்வ வல்லவர் மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதல் வசனம் சொல்லுகிறது, தாவீது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்போ ஆண்டவருடைய நாமம் மிகவும் ஆச்சரியமான நாமமாய், அதிசயமான நாமமாய், மேன்மையுள்ள நாமமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமையை கர்த்தர் வானங்களுக்கு மேலாக நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று தாவீது இந்த இடத்துல கர்த்தரை புகழ்ந்து பாடுவதை நாம் காண முடியும். ஆண்டவருடைய நாமம் முதலாக எங்கு விடுவிக்கப்பட்டது? இந்த இடத்துல யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. அப்போ நம்ம தேவனுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் இன்றைக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே, மொத்த அண்ட சராசரங்கள் படைப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் இருக்கிறார், நாளைக்கும் நம்முடைய சன்னதியோடு அவர் இருப்பார். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது who I am. ஹல்லேலூயா. I am who I am என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறார். அவருடைய நாமம் தனித்துவம் மிகுந்த ஒரு நாமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் மிகவும் பரிசுத்தவானாய் அவர் இருந்தார். இப்பவும் அவர் பரிசுத்தவானாய் தான் இருக்கிறார். ஆனாலும் மனிதர்களுடைய பாவம் பெருக்கினதுனால அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி இன்றைக்கு அவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாய் அவர் மாறிவிட்டார். அன்றைக்கு ஆண்டவராய், கர்த்தராய், யெகோவா தேவனாய் இருந்த நம்முடைய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது,
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யெகோவா என்றால் தேவனுடைய மகத்துவமான நாமமாய் இருக்கிறது, உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. யெகோவா ஈரே, எல்ஷடா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா மெகாதீஸ் என்கின்ற பற்பல நாமத்தை உடைய தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மாறாதவராயிருக்கிறது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் எதுவென்று பார்த்தால் யெகோவா, இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மேன்மையான நாமம். அவருடைய நாமத்திற்கு முன்பாக எதுவும் ஈடாக நிற்கவே முடியாது. எல்லா நாவுகளும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நாம் எங்கு காண முடியும் என்றால் அவர் வானங்களின் மேலாக அவர் வைத்திருக்கிறாராம். நம்ம அண்ணாந்து நம்ம வானத்தை பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் மிக்க ஒரு படைப்பாய் இருக்கிறது இல்லையா? நம்ம பார்க்கும் போதே, ஓ, இவ்வளோ பெரிய வானத்தை ஆண்டவர் எப்படி அழகா படைத்திருப்பாரு. இவ்வளோ பெரிய வானங்கள், அதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிளானட்ஸ் இருக்கு, சோலார் சிஸ்டம் இருக்கு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அடுத்தது நம்ம வாழுகிற பூமி இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கரத்தின் கிரியையினால எப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் வர்ணித்து அவர் படைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதன் நிமித்தம் தேவனுடைய மகிமை விளங்குகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது 7வது வசனம் 1:7, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. அப்ப இந்த இடத்துல தேவன் அந்த ஆகாய விரிவை அவர் விரித்து வானமாக அவர் அதை டிவைட் பண்றாரு. வானம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வானாதி வானங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய், ஒருவரும் காணக்கூடாத தேவனாய் அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவருடைய மகிமையை வானங்களை பார்க்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும், அவர் எவ்வளவு ஆழமும் அகலமுமான தேவன் என்று. அடுத்தது 2வது வசனம் சொல்லுகிறது, பகைஞரையும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் போது பிசாசானவன் அலறுவான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க நம்ம கற்றுக் கொடுக்கும் போது சில நேரத்தில் நம்மளால கூட ஜெபிக்க முடியாத நேரத்தில் அந்த பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கும் போது, அந்த பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு விரோதமாய் வருகிற சத்ரு அலறுவான். ஹல்லேலூயா. அந்த சத்ரு துரத்தப்படுவான். இயேசு என்ற நாமத்தை நம்முடைய பிள்ளைகள் வாயில வரும்போது நமக்கு எதிராக எழும்புகிற எப்படிப்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும் அவைகள் வாய்க்காமலே போகும். கர்த்தர் அந்த பகஞ்சனை அழிக்க சிறு பாலகர் வாயில பலனை உண்டு பண்ணுகிறாரா? அப்ப நம்ம பிள்ளைகளுடைய ஜபத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஒரு சில நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது நம்ம அவர்களை அப்ரிஷியேட் பண்ணி இன்னும் கர்த்தருக்குள்ள வளர அவர்களை நம்ம தட்டி கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் தூங்கி எழுந்த உடனே நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, நான் ஏசப்பாவை பார்த்தேன், பெரிய ஏஞ்சலை பார்த்தேன்னு. நம்ம என்ன நினைப்போம், விளையாட்டா சொல்றாங்க பிள்ளைகள், அதெல்லாம் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் பிள்ளைகளுக்கு தரிசனம் ஆவாராம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் பழைய ஏற்பாடு காலத்திலேயே சாமுவேல்
சாமுவேலோடு பார்த்தீங்கன்னா சாமுவேலோடு கூட அவர் பேசுகிறார் இல்லையா? சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை துதிக்க நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம அநேக காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களை நல்லா படிக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க கரியரில் க்ரோ ஆகணும், நல்ல ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்ட்டு திறமைகள் வேணும்ன்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் சேர்க்குறோம், ஸ்போர்ட்ஸில் சேர்க்குறோம், அநேக பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் சொல்லித்தரோம். ஆனால் கர்த்தரை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? கர்த்தரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா? கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவர்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறோமா? இன்றையிலிருந்து நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை சொல்லி கொடுத்து கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவர்களை ரைஸ் அப் பண்ண வேண்டும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் எழும்பும் போது அடுத்த சன்னதி, ஒரு கூட்ட சன்னதி கர்த்தரை சேவிக்கும். ஹல்லேலூயா! அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை மாத்திரமே சேவிக்கும். ஹல்லேலூயா! யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நம்ம தான் ஒரு ரோல் மாடலா நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கணும். நம்ம ஜெபித்தோன்னா நம்மளுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு, ஒரு பயம் இருக்குன்னா ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணா ஏசப்பா கேட்பார் என்ற ஒரு ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். நம்ம துதிப்பதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் நம்மோடு கூட சேர்ந்து அவர்கள் துதிப்பார்கள். அதனால பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். அடுத்தது 3-5 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல தாவீது தேவனுடைய படைப்புகளை குறித்து அவர் தேவனை புகழ்ந்து பாடுகிறார். ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து தாவீது பேசுகிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளினால வானங்களை ஸ்தாபித்தாராம், சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் போது அவர் ஆச்சரியப்படுகிறார். இவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்த போதிலும் கர்த்தரையே மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு சிறிய ஒரு பிறவியாய் இருக்கிற மனுஷனை கர்த்தர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். நம்மளே யோசித்து பார்ப்போமே, நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் இல்லையா? வானாதி வானங்களுக்குள்ளாக அவர் வீற்றிருக்கிறார். நம்ம இங்கு ஜெபிக்கும் போது பட்டாபிராமில் இந்த பர்டிகுலர் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருந்து நம்ம தேவனை நம்ம புகழ்ந்து பாடும் போது நம்ம தேவன் எங்கிருந்து பார்க்குறாரு? உயரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு கீழாக எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, அடுத்தது நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுது, சரியா தெரிய கூட தெரியாது. ஆனால் ஒரு நட்சத்திரத்துடைய அளவும் 10 லட்சம் சூரியனை உள்ள அடக்கி வைக்கும்படிக்கு அவ்வளோ பெரிய கோள்களாய் கிரகங்களாய் அது இருக்கிறதாம். அப்போது அதெல்லாம் கடந்து பார்த்து பூமியை தேவன் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ கண்ட்ரீஸ் இருக்குது இல்லையா? எத்தனையோ கண்ட்ரீஸ்லேயும் பர்டிகுலராக நம்ம இந்தியா தேசத்துலேயும் பர்டிகுலர் ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ்லேயும் சென்னையிலேருந்து பட்டாபிராம்குள்ள இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் அவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. ஹல்லேலூயா! நம் தேவன் அவ்வளவு பெரிய தேவனாய், மகத்துவம் உள்ள ஒரு தேவனாய் அவருடைய மகிமையை விளங்க செய்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்றாராம்? மனுஷனை நினைக்கிறாராம், மனுஷனை விசாரிக்கிறாராம். நம்ம யோசித்து பார்ப்போமே, அவ்வளோ பெரிய வல்லமை மிக்க தேவன் மனுஷனை ஏன் நினைக்கணும்? ஏன்னா அவருடைய சாயலால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அதுதான் ஆதியாகமம்ல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய சாயலால் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய சாயலின் படியே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து இன்றைக்கு அவர் அனைத்தையும் ஆளும்படிக்கு நமக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அவரை என்றைக்குமே நம்ம போற்றி புகழ வேண்டும். ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்,
அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்தது 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது, தேவனுடைய சாயலாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சாயல் நம்மளை பார்த்தா தேவன் நம்மை போலவே இருப்பார் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மிருகங்கள் இருக்கிறது, ஜந்துக்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தேவனுடைய சாயலால் படைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் அவருடைய தேவ சாயலில் நம்மை படைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் மனுஷனை நினைக்கிறார், மனுபுத்திரனை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார். நாம் உட்கார்ந்திருந்தாலும் நாம் படுத்திருந்தாலும் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய நாவில் சொற்பிறவா முன்னே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம வாயை திறந்து கூட சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றத தெரிவதை அறிந்த கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தர் நம் மீது நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தும் மனுஷர் ஆகிய எங்களை நீர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். அடுத்தது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனை ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினீர். அப்போ தாவீது சொல்றாரு, தேவ தூதர்களை விட நம்ம அப்பியரன்ஸ்ல நம்ம சின்னவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு மகிமையும் கனத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 படிக்கு அவர் ஒரே பேராகிய குமாரனை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தில் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த போதிலும் அவர் நம்முடைய பாவத்தை பார்க்க வரவில்லை. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக எல்லா ஆக்கினையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையை இழந்து இன்றைக்கு நம்மை மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால தேவன் நம்மை அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ கர்த்தர் நம்ம கிட்ட இல்லை, கர்த்தர் நம்மளை பார்க்கவே மாட்டாரு, கர்த்தரே இல்லைன்ட்டு நம்ம அநேக நேரத்தில் அநேக வார்த்தைகள் பேசுவது உண்டு. ஆண்டவருக்கு கண் தெரியுதா, என்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் பார்க்குறாரா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதிலே கொடுக்க மாட்டாரே என்ற அநேக கேள்விகளோடு நம்ம அநேக நேரத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து நம்ம எப்போதும் நம்முடைய இருதயத்தில் ஒரு நினைவு இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனை அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளுடைய பாடுகள் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அவர் தேவகுமாரனாய் இருந்தும் இந்த உலகத்திற்கு 100% மனுஷகுமாரனாய் தான் வந்தார். நம்மளை போலவே அவர் தூங்கியிருப்பார், நம்மளை போலவே வலிகள் இருந்திருக்கும். அவர் சிலுவையில் அறியப்படும் போது கூட அவர் எத்தனை அடிகள் வாங்கி நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சதைகள்லாம் பெட்கப்பட்டு நமக்காக அந்த வலிகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவருக்கு நம்முடைய எல்லா வலிகளும் தெரியும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு நம்முடைய நினைவுகள், வலிகள், வேதனைகள், நம்ம கடந்து செல்லுகிற பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால கர்த்தர் சொல்றாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் நீ காணப்பட்டாலும் உன்னை நான் மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறேன். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இது பொருந்தும். பிதாவாக்கிய தேவன் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பாரு, நான் உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறேன், சகல அதிகாரத்தையும் உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என்று. அடுத்தது
6 7 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலாக உண்டாக்கினார். அடுத்தது ஒரு காரியம் செய்கிறார். என்னவென்றால் அந்த ஆளுகையை அவர் கொடுக்கிறார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை அவர் கொடுக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று. அப்படியே நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்துக்கு நேராக நம்ம வந்துடலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆளுகையை கொடுத்ததை நம்ம வாசிக்கலாம். 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் எல்லாமே மனுஷனுடைய பாதத்திற்கு கீழாக தான். அந்த ஆளுகையை கர்த்தர் இன்றைக்கு அல்ல, பழைய ஏற்பாடு காலத்திலேயே கர்த்தர் கொடுத்து விட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எதெல்லாம் ஆண்டு கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், முதலாவது சமுத்திரத்தின் மச்சங்கள். சமுத்திரத்தில் என்னென்ன இருக்கும்? மீன் இருக்கும், அடுத்தது நண்டு, அடுத்தது ஆமை, இப்படிப்பட்ட அநேக மச்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், ஆனால் அந்த சமுத்திரத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மச்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம். அடுத்தது ஆகாய பறவைகள். நம்ம வானத்தில் பார்க்கும்போது எத்தனையோ விதமான பேர்ட்ஸ் வந்து பறக்குது. அப்படிப்பட்ட ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ள கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்வாயாக. அப்போ நம்ம ஏர்த்தில் என்னென்ன பார்க்குறோமோ, ஓம்னிவோரஸ், அப்புறம் கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், தாவரங்களை மாத்திரம் சாப்பிடுகிற மிருகங்கள், அடுத்தது சிங்கம், புலி, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாமே, சிங்கத்துக்கிட்டேயோ ஒரு புலிக்கிட்டேயோ போய் நான் உன்னை ஆண்டு கொள்ளுவேன் என்று நம்ம அது கிட்ட போக முடியுமா? முடியாது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்போ அந்த சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்து அந்த நன்மை தீமை பழத்தை உட்கொள்ள வைத்ததோ அன்றைக்கே மனுஷன் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆனாலும் கூட நம்ம மறந்துவிட வேண்டாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் 1 கொரிந்தியர் 15:45 படிக்கு அந்த முந்தின ஆதாம் இழந்த எல்லா அதிகாரத்தையும் அவர் பிந்தின ஆதாமாய் வந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகபூர்வமாக நம்ம அதை பார்க்கலனாலும் அவருடைய ஆட்சி, 1000 வருட ஆட்சி, ஆண்டவருடைய ஆளுகை வரும்போது அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த அண்ட சராசரத்தையும் அவரோடு கூட உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் வந்து நம்ம ஆதியாகமல பார்க்கும்போது கூட ஆதாமை உண்டாக்கி கர்த்தர் படைத்த எல்லாவற்றையும் முன்பாக வைத்து ஆதாமை பெயரிடும்படிக்கு கொண்டு வந்து நிறுத்துவதையும் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 2 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறபடி, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கிய ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராய் மாறிற்று. அப்போ ஆதாம் கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோலையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனால் மனித குலம் பாவத்தில் விழும்போது அந்த அதிகாரத்தை இழந்து போனது. ஆனாலும் பிந்தின ஆதாமாய் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்தார். அடுத்தது இதே ஆதியாகமம்ல
நம்ம நோவாவை பார்க்கும்போது நோவா என்ன பண்ணுறாரு, பாவம் பெருக்கும் போது கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நான் இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய குடும்பத்தை நீ ஒரு பேழை உண்டு பண்ணி அதில் சேர்த்துக்கொள். அடுத்தது பரிசுத்தமான விலங்குகளும் அசுத்தமான விலங்குகளையும் ஜோடாக ஆணும் பெண்ணுமாக நீ அந்த பேழைக்குள்ளாக சேர்த்துக்கொள் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 7வது அதிகாரம் நம்ம 1 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சன்னதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களையும் ஆணும் பெண்ணுமாக அவ்வேழு ஜோடியும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக அவ்வேழு ஜோடிகளும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக அவ்வேழு ஜோடிகளும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரம் பண்ணுவேன் என்றார். அப்போ நம்ம நோவாவை எடுத்துக்கொள்ளலாமே. நோவா பேழை உண்டாக்கி இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக பரிசுத்தமான 7 ஜோடிகளை எல்லா மிருகங்கள் பறவைகள்லையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம், சுத்தமான பறவை, அசுத்தமான பறவை என்று அவர் இலக்கம் பார்த்து எல்லாவற்றையும் பேழைக்குள்ள அவர் சேர்த்து வைக்கிறாரு. அப்போ நோவாவுக்கு கர்த்தர் அந்த ஆளுகை கொடுத்திருப்பாரா இல்லையா? நோவா சொல்லும் போது அந்த மிருகங்கள்லாம் கேட்டிருக்கோம். அந்த மிருகங்களோடு கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் தான் எல்லோரும், மனுஷனும் மிருகம் எல்லாமே ஒரே பேழைக்குள்ள இருக்க முடியும். நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு பேழைக்குள்ள இந்த இடத்துல மிருகம் இருக்கு, இந்த இடத்துல சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, மனுஷனும் இருக்கிறானா அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பீரியடாக இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளும்படிக்கு மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாராம். அப்போ ஒருவேளை இன்றைக்கு அந்த ஐடென்டிட்டியை நம்ம விட்டு இருந்தா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை விட்டிருந்தா, இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது, ஆண்டவரோடு ரீகன்சில் ஆகும் போது நாம் இழந்து போன அந்த ஸ்தானத்தை கர்த்தர் மீண்டுமாக கொடுத்து நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம கர்த்தர் பக்கம் நம்ம திரும்பும் போது நாம் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுத்து அந்த ஸ்தானத்தில் அவர் நிறுத்த செய்வார். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம ஆண்டவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக எல்லாம் முழங்காலும் முடங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு ஆளுகையை இயேசு கிறிஸ்துவின் கையில் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் யெகோவா தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டபடிக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்போதும் துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நம்மளுடைய நினைவில் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மளை என்னாலும் அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறார். அவர் இருந்தவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு கேள்வி இருக்கலாம், ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் தான் ஆண்டவராக இருந்தார், ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து அவர் பரமேறி சென்றார் என்று. இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்களித்திருக்கிறாரு. கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில்
இப்போ ஆண்டவர் வந்து மோசே கிட்டேயோ இல்லை ஒரு பரிசுத்தவான் கிட்டேயோ பேசும்போது அவர் என்ன பண்ணுவார், தூரத்திலிருந்து பேசுகிற தேவனாக இருந்தார். ஆனால் அதுவே அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொருவரோடு கூட ஒப்புரவாகிற தேவனாக இருந்தார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற விசுவாசிகளாகிய நமக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்து விட்டு பரமேறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய கர்த்தர் நேற்றும் இருந்தாரு, இன்றைக்கும் இருக்கிறாரு, அவர் நாளைக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் மாறாதவராய் இருக்கிறாரு. அவர் ஆல்பா ஒமேகாவும் இருக்கிறாரு. நம்மளுடைய கடைசி மூச்சின் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம மரித்தோம் என்றாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்மை பாதுகாக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருடைய நாமம் யெகோவா என்கின்ற நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்ற நாமம். இப்பொழுதும் கூட நம்ம அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்த போகிறோம். இதோ இந்த ஆராதனை வேளையில் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். எப்படி தாவீது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாரோ, இந்த வேளையில் கூட கர்த்தரை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்ம போற்ற போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் என்கின்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது.
தகப்பனே. அப்பா, வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 8வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட நீங்க இடைபெறுங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் வசனங்கள் 4, 5. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், கர்த்தாவே, சிறிய மனுஷனாகிய எங்களை நீர் நினைப்பதற்கும் மனுஷ குமாரனாகிய எங்களை நீர் விசாரிக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம்பா. நாங்கள் மண்ணான மனிதர்கள், நாங்கள் மிகவும் அற்பமானவர்கள், நாங்கள் மிகவும் சிறுமையானவர்கள். ஆனாலும் கூட நீர் சர்வ வல்லமையான தேவனாய் இருந்த போதிலும் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே, எங்களை நினைத்து கொண்டிருக்கிறீரே, எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறீரே என்று தாவீது சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நானும் கூட அநேக நேரத்தில் ஒரு பிரச்சனை என்று வரும்போது நான் நினைத்தது உண்டு, கர்த்தர் என் பட்சத்தில் இல்லை, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஆண்டவரே இல்லை என்று அநேக நேரத்தில் ஆண்டவரை நான் குறை சொன்னது உண்டு. ஆனால் இந்த நாளில் இந்த அதிகாரத்தை நான் தியானித்த வேளையிலேயே கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்தார். அவர் இன்றைக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் நேற்றும் என்றும் என்றைக்கும் அவர் மாறாத கர்த்தராய், அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராய், அவர் ஜீவிக்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் நம்ம கைகளை வைத்து நம்ம தேவனை நோக்கி நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் எத்தனையோ வேளையில நான் உங்களை குறை சொன்னது உண்டு, எத்தனையோ வேளையில நான் உங்களுக்கு கூட நான் வாக்குவாதம் பண்ணினது உண்டு. ஆனா எங்களை மன்னிங்கப்பா. அப்பா, உங்க வசனம் சொல்லுகிறபடிக்கு நீர் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீர். இதோ நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய நினைவுகள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, எங்க சித்தம் அல்ல, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. நீங்க எங்களை நினைத்தா போதும்பா, நாங்க நிச்சயமா நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களை நீங்க விசாரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் இதோ நீர் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீர். அப்பா, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், எங்கள் மீது கருசனையாய் நீர் இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் மைண்ட் செட்டை எடுத்து போடுங்க. அநேக நேரத்தில் உங்களை கிட்டி சேர கூடாதபடிக்கு எங்களுடைய நினைவுகளே ஆண்டவரே ஒரு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நெகட்டிவான மைண்ட் செட்டை எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் நீர் மகா பெரியவராய் இருக்கிறீர். நீர் எங்க நினைவுகளை அறிந்திருக்கிறீர். எங்க நாவில் சொற்பிறவா முன்னே அதை நீங்க அறிந்த தேவனாய் இருக்கிறீங்க. இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். ஒருவேளை அதை நாங்கள் மனுஷர்கிட்ட நாங்கள் சொல்ல முடியவில்லை என்றாலும் தேவன் எங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீரோ எங்கள் உள்ளான இருதயங்களை அறிந்திருக்கிறீங்க. இருதயத்தின் கடையாந்திரத்தின் நினைவுகளையும் கூட நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்க நினைவுகளை நீங்க அறிந்த தேவன் எங்க விண்ணப்பத்தை கேட்டு இன்றைக்கு எங்களை விசாரித்து எங்களுக்கு நீங்க நியாயம் செய்ய போவதற்காக நன்றி. மீண்டுமாக நாங்க இழந்த ஸ்தானத்தை அப்பா எங்களை மீண்டுமாக நிறுத்த போறீங்க, எங்களை மீண்டுமாக கட்ட போறீங்க, மீண்டுமாக எங்களை புதுப்பித்து நிலைநிறுத்த போறீங்க. எந்தெந்த இடத்துல நீங்க எங்களை ஆண்டவரே உயர்த்தினதை நாங்க விட்டு நாங்க விலகி போனோமோ, இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமாக எங்களை நிலைநிறுத்த போறீங்கப்பா. இழந்த ஊழியத்தை தர போறீங்க, இழந்த சமாதானத்தை தர போறீங்க, இழந்த உறவுகளை தர போறீங்க. எங்களை மீண்டுமாக இன்றைக்கு உங்க வசனம் சொல்லுகிறபடிக்கு உம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் இன்றைக்கு எங்களை முடிசூட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய அபிஷேகத்தை எங்க மீது நீங்க ஊற்றி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு மீண்டும்
விரோதமாக ஆண்டவரே நாங்கள் இழந்த ஸ்தானத்தில் எங்களை நிற்க வைத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்களை புதிய ராஜரீக அபிஷேகத்தினால எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்க நாமம் மிகவும் உயர்ந்ததாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாமம் மிக உயர்ந்தது, நாமம் மிக பெரியது, நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதார் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, தூய பரிசுத்தர் பாடும், பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீர் என்றென்றும் தூயரே, தூய நீர் என்றும் தகப்பனே, நீர் என்றென்றைக்கும் பரிசுத்தம் உள்ள அப்பா, தேவாதி தேவனாய் மகாராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவ்வளவு பெரிய மகிமையான தேவனாய் இருந்தும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு உம்முடைய ஒரே பேரான அப்பா அன்பான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தருளி நீங்க அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து வழி நடத்துகிற தெய்வமாய் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருப்பதற்காக நன்றி. இன்றைக்கு அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்க வாழ்நாள் முழுவதுமாய் ஆண்டவரே நீர் எங்களை விசாரித்து வழி நடத்துங்கப்பா. உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஷாலோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.